ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்சனால கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யக்கூடிய ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ப்ராசஸில் கரண்ட் டேட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சர் டேட்டாக இருக்கட்டும், முக்கியமான சேஞ்சஸ் செய்திருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து இப்போதைக்கு ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 3 விதமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று, டெய்லி திருப்பதி ஏர்போர்ட்டில் 200 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம போர்டிங் பாஸ் காமிச்சு வாங்கிக்கணும். ஆஃப்லைனில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த மெத்தட், ஆஃப்லைனில் திருமலாவில் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதை இப்போது டெய்லி கோட்டாவாக கரண்ட் டேட் புக்கிங்கிற டாப்பிக்கில் 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. காலையில் 9 மணி போல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு கிடச்சிருச்சு, புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இந்த கரண்ட் டேட் புக்கிங் அட் அ டைம் ஒரு லாகினில் 4 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் ஆப்ஷன், ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. அண்ட் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் டொனேஷன் அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 7 டேஸ் டைம் டேஸ் கேப் கேட்பாங்க. இதுலேயும் சேஞ்சஸ் செய்திருக்காங்க. அடுத்து ஃப்யூச்சர் டேட் புக்கிங், ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் அதில் ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒவ்வொரு மாதமும் 23ஆம் காலையில் 11 மணிக்கு புக்கிங் இருக்கும். அக்காமடேஷனோட சேர்த்தே ரிலீஸ் பண்ணுவாங்க. அட் அ டைம் ஒரே லாகினில் 9 பேருக்கு டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணி அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். போக முடியல அப்படின்னா ஒரே ஒரு தடவை ரீஷெடியூல் செய்துக்கலாம். அண்ட் பொறுமையாக நம்ம ரிலாக்ஸ்டாக டொனேஷன் அமௌண்ட், ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு புக்கிங் அப்போது தர்ஷன் டேட் அண்ட் அக்காமடேஷன் வேணும்னா சூஸ் பண்ணி அதற்குண்டான பேமெண்ட் மட்டும் செய்துக்கலாம். இந்த ஃப்யூச்சர் டேட்லேயும் சேஞ்சஸ் செய்திருக்காங்க. ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட டிடிடியில் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இருக்கணும். டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல், ttdevasthanams.ap.gov.in. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போர்ட்டல் உங்கள் மொபைலே கூகுளில் ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இல்லைன்னா முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர்லேயே நமக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக சைன்அப் கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்தால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் டேட் புக்கிங் பார்க்கலாம். கரண்ட் டேட் புக்கிங் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நம்ம லாகின் செய்தால் போதும். முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுக்கணுன்ட்டு இல்லை. அப்படி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் லாகின் பண்ணி பண்ணுறீங்க 9 மணிக்கு அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக 9 மணிக்கு லாகின் செய்துக்கோங்க. லாகின் ஆனால் ஸ்ரீவாணி ட்ரஸ்டட் டொனேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் கண்டினியூன்னு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற பேஜ் இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு டொனேஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு லாகினில் 4 பேருக்கு மேக்ஸிமம் நம்ம புக் பண்ணிக்கலாம்ல. எத்தனை பேர் நம்ம தரிசனம் செய்யணும்னு விருப்பப்படுறோமோ அத்தனை பேருக்கு உண்டான டொனேஷன் அமௌண்ட் இதில் ஃபில் பண்ணணும். ஒருத்தருக்குனா 10,000, 2 பேருக்குனா 20,000, 3 பேருக்குனா 30,000, 4 பேருக்குனா 40,000. அந்த அமௌண்ட்டை மட்டும் இங்கே ஃபில் பண்ணிக்கணும் மொத்தமாக சேர்த்து. அடுத்து 2 பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதில் 2வது லைனில் எஸ்பெஷலி நோட் பண்ணிக்கோங்க, ஃபாரின் நேஷ்னல்ஸ் நாட் அக்செப்டட்னு இருக்குது. அடுத்து இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா டொனேஷன் அமௌண்ட் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டோன்னே பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம்ல, நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ், அதை இப்போ இல்லை, அந்த ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் வரும். டூ யூ விஷ் டு அவைல் டிடிடி பிரேக் தர்ஷன்? இஃப் எஸ், ப்ளீஸ் செலக்ட் கரண்ட் பிரேக் தர்ஷன் டேட் சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டின்னு. இந்த கரண்ட் புக்கிங்க்கு பக்கத்துலேயே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஃப்யூச்சர் புக்கிங், அந்த ஃப்யூச்சர் டேட் ஆப்ஷன் இருக்கும், அட்வான்ஸாக பே பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி கரண்ட் புக்கிங் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃப்யூச்சர் டேட்டுக்கு எப்படி பே பண்ணுறதுனா சொல்கிறேன் தனியாக. இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரண்ட் புக்கிங். ஸோ அந்த நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸை எடுத்திருக்காங்க. அடுத்தது கரண்ட்டு பக்கத்துலேயே ஃப்யூச்சர் இருக்கும், அந்த ஃப்யூச்சர் டேட்டை தனியாக வச்சுட்டாங்க. ஸோ ஈஸியாக நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் கரண்ட் புக்கிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். கரண்ட் புக்கிங்கை கிளிக் பண்ணோன்னே இப்போ டிக்கெட்ஸ் இல்லை, ஸோ அந்த மாதிரி பாப்பப் வருது. இன்கேஸ் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி நம்ம கரெக்டாக லாகின் பண்ணி ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். காப்பி பேஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகாது, நீங்கள் ஈஸியாக மொபைலே செய்துக்கலாம். ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கு போகணுமோ ஒரு லாகின்ல ஆக்சுவலாக 4 பேருக்கு ட்ரை பண்ணலாம். பட் சான்சஸ் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. நம்ம போகணுன்னு இருந்தால் கிடைக்கும், எந்த தர்ஷன் டிக்கெட்டாக இருந்தாலும். சேஃபர் சைடுக்கு நீங்கள் ஒரு லாகின்ல 2 வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டு
ரெண்டு லாகினுக்குமே நமக்கு கிடைக்கணும். அது ஒன்று பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணுங்கள். இல்லை கிடைச்சா 4 பேர் நாங்கள் போகிறோம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 4 பேருக்கே ஒட்டுக்காவே ட்ரை பண்ணுங்கள். பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. நேமு, ஆதார் நம்பரு, ஏஜ் போட்டுட்டோம் அப்படின்னா மீதி 2 ஆப்ஷனும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ஆர்ஐக்கு மட்டும் நீங்கள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறப்போ ஒரு பாப்பப் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ ஆதார் நம்பர் கீழே அந்த ஆப்ஷன் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு 50 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த மாதிரி கிடையாது. ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் ஆகிருந்தால் ஓப்பனே ஆகும். எப்படி புக் பண்ணுறாங்கன்னே தெரியாமல். பட் இப்போ இந்த செகண்ட்ஸ் கொடுக்கறதுனால அந்த செகண்ட்ஸ்குள்ளார நம்ம ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோங்கிறத நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 40 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களேன், யுவர் மினிமம் எக்ஸ்பெக்டட் டைம் டு ஃபில் த டீட்டெயில்ஸ் இஸ் 45 செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 40 செகண்ட்ஸ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அலர்ட் மாதிரி கம்மி செகண்ட்ஸ் தான் இருக்குது உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 40 + 10 மட்டும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 50 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு. கேப்சா கோடெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா கேப்சா கோடு தப்புன்னு வரும். மறுபடியும் அந்த கேப்சா கோடெலாம் ஃபில் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே மற்றவங்க ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் கொடுக்கும்போதே எல்லா டீட்டெயில்ஸும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 40 செகண்ட்ஸ் வருது, அப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் வரும் அலர்ட் மாதிரி. அந்த 10 செகண்ட் முடிஞ்சு 0 வந்தோடனே கீழே கண்டினியூ பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நார்மலாக இருக்கிறது நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி எனேபிள் ஆகும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து பேமெண்ட் பேஜுக்கு போகும். 2 கேட்வே கொடுக்குறாங்க, யூனியன் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெட் பேங்க் ஆப்ஷன் இருக்கும், யூபிஐ ஆப்ஷன் இருக்கும், கார்டு ஆப்ஷன் இருக்கும். கார்டில் பே பண்ணுறப்போ 60 ரூபா கூட வரும். ஸோ யூபிஐயில் பெஸ்ட்டு. யூபிஐனா அதுக்குண்டான அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் முதலே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூபிஐ இன்ஸ்டால் பண்ணி ஆப்பு அதில் ப்ரொசீட் பண்ண போகிறீங்கன்னா டைம் லிமிட் இருக்குது. ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் மினிமம் அமௌண்ட் தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அந்த இதெல்லாம் முதலே செய்து வச்சுக்கோங்க. யூபிஐயில் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செய்துக்கலாம். இனஃப் டைம் இருக்கும். அதுக்காக ரொம்ப டிலேவாக செய்ய வேண்டாம். பே பண்ணோன்னா உங்களுக்கு பாப்பப் வந்துடும். கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட அதே லாகினில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்கும். ஒருவேளை டிக்கெட் ஃபுல்லாகிருச்சு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்குள்ளார அப்படின்னா பாப்பப் வந்துடும், கோட்டா ஃபுல் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த அலர்ட் நீங்கள் 9 மணிக்கு ஒரு தடவை ப்ரொசீட் பண்ணிவிட்டு அப்புறமா செக் பண்ணுறப்ப வருது. ஏன்னா இப்போ 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் 345 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, டிக்கெட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. 455 பேர் பேமெண்ட்டில் இருக்காங்க. பேமெண்ட்டில் இருக்கிறவங்க பே பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிக்கெட்ஸையும் நமக்கு தான் மறுபடியும் கொடுக்குறாங்க. அதாவது அப்புறமும் அந்த கோட்டை காமிக்கும். அதுக்கு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வேணும்னா டோட்டலாகவே உங்களுக்கு பெண்டிங் ஸ்டேட்டஸ் கூட 0ன்னு காமிக்கும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இந்த அவைலபிலிட்டி டிக்கெட் 0ன்னு இருக்குது பாருங்கள், அங்கே காமிக்கிது கவுண்ட்டு. அதை வச்சு கூட சரி இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் 1.25 நிமிஷத்தில் முடியக்கூடிய டிக்கெட்ஸ் இது. ஏன்னா இப்போ 50 செகண்ட் டைம் கொடுக்குறதுனால அதுக்கு முன்னாடியெல்லாம் யாராலையுமே புக் பண்ண முடியாது. அந்த செகண்டுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்துக்கிறோமோ அதில் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து கரண்ட் புக்கிங் இது. ஒரு ஆதாரில் ஒரு தடவை நம்ம அந்த டிக்கெட் புக் பண்ணிட்டோன்னா அடுத்து புக் பண்ணுறதுக்கு 7 டேஸ் டைம் கேப் கேட்பாங்க. ஒருவேளை டிக்கெட் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா பணம் வந்துடும். ஸோ இதுதான் கரண்ட் டேட் புக்கிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நம்ம எவ்வளோ தூரம் ப்ரொசீட் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிறத பொறுத்து டிக்கெட் கிடைக்கும். 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃப்யூச்சர் டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போது அது தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக ரீசெண்ட் அப்டேட்டில் ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன்லேயே 3 விதமாக கொடுப்பாங்க. ஒன்று ஆஸ் யூஷுவல் அட்வான்ஸாக கொடுப்பாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி, அது ஒன்று. அடுத்தது கரண்ட் டேட்லேயே 2 விதமாக கொடுக்குறாங்க. ஏன்னா 40,000 பேர் டொனேஷன் ஸ்ரீவாணியில் பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. தினமும் 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கூட எங்களுக்குமே டைம் லேப்ஸ் ஆகுது, நாங்கள் இன்னும் புக் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அவங்க வந்து டெய்லியும் செக் பண்ணி கிடச்சா நம்ம புக் பண்ணிக்கலாம். ஜூன் 10 ஷியோராக இப்போ நீங்கள் பார்க்குறதுல கூட எதுவும் சேஞ்சஸ் இருக்குல்ல, சான்ஸ் இருக்குது. அப்பயும் ஒரு தடவை ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இப்போ நான் பார்த்த சேஞ்சஸ் ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃப்யூச்சர் டேட்டில் நம்ம பே பண்ணோன்னா என்ன செய்வோம், டொனேஷன் முதலே பே பண்ணிவிடுவோம். ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஃப்யூச்சர் டேட் ஆப்ஷனை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, அதர் ட்ரஸ்ட் அண்ட் டொனேஷன் இருக்குல்ல, இதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கணும். டொனேஷன் அமௌண்ட் நம்ம என்ட்ரு பண்ணோம். ஒன்லி டொனேஷன் அமௌண்ட். அடுத்து 2 பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், படித்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்ரி கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் டீட்டெயில்ஸ் வரும். ஆதார் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டுக்கு போகும், கேட்வே காமிக்கும். ஃப்யூச்சர் டேட்டில் கேட்வே பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் காமிக்கும். நம்ம அதுக்கப்புறமா டொனேஷன் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரீ டைமில் புக்கிங் அப்போது ஜஸ்ட்டு லாகின் செய்து தர்ஷன் டேட் சூஸ் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் பர்சனை செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸை அக்காமடேஷன் தேவைன்னா புக் பண்ணிப்போம். பட் இப்போ எப்படி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இதில் கூட இன்னும் கூட சேஞ்சஸ் வரலாம். ஜூன் 10 சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கிறனால மேபி பேக் அண்ட் ஒர்க் போயிட்டுருக்கலாம். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் டேட்டில் இப்போ எப்படி இருக்கோ ப்ராசஸ் அதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர் டேட்டுக்கு மட்டும் இப்போ சொன்ன மாதிரி சில சேஞ்சஸ் செய்திருக்காங்க. என்னென்னா ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது வரமாட்டேங்குது. டொனேஷன் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி நம்ம இப்போ 23 புக்கிங் ஆகுது, ஓப்பன் ஆகுதுன்னா அந்த டைமில் தான் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை பேக் அண்ட் ஒர்க் போய் நாளைக்கு போல் இதில் இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு போக போக நமக்கு தெரிய வரும். நீங்கள் செப்டம்பரில் விஐபி போடணும், 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் அக்காமடேஷனோட, அதுக்கு டொனேஷன் பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஜூன் 10 நமக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும் ஸ்டேட்டஸ் எக்ஸாக்டாக. அதை பொறுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம்னா டைம் இருக்குது உங்களுக்கு. ஜூன் 23 தான் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணிட்டோம், தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜூன் 10 நமக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அதுக்குள்ளாரையும் தெரியும், இல்லை அப்போ ஷியோராக தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், ரீஷெடியூல் ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா கூட வெயிட் பண்ணுங்கள். கரண்ட் டேட்டில் ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்யூச்சர் டேட்டில் இப்போதைக்கு இந்த சேஞ்சஸ் செய்திருக்காங்க. இது இன்னும் சேஞ்சஸ் ஆகுமா, இல்லை ஜூன் 10 அப்புறம் ஆகுமா, அதுங்கிறது தெரிய வரும். நீங்கள் பார்த்தாலும் சொல்லுங்கள், நான் பார்த்தாலும் சொல்கிறேன். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்யூச்சர் டேட்டோட அடுத்த ஸ்டேஜ் இனி தான் தெரிய வரும் ஷியோராக. ஆனால் ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணுவாங்க வித்தின் ஷார்ட் பீரியட்லேயோ இல்லை ஜூன் 10 தெரிய வந்துடும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், இல்லை டிடிடி கஸ்டமர் கேரில் கூட கேட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாவது பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் டொனேஷன் பே பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணோன்னா ஜென்ரலாக ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் இருக்கும் ஒரு ஆப்ஷன். அது இப்போ இல்லை. அதுவும் எனேபிள் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணுவாங்க ஷியோராக, செய்யாமல் இருக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள். இதோட அடுத்த சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் சொல்லுங்கள். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்சஸ் செய்திருக்காங்க ஃப்யூச்சர் டேட்டுக்கும் சரி, கரண்ட் டேட்டுக்கும் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக புக்கிங் பொறுத்த வரைக்கும் தான் வேறு மாதிரியெல்லாம் இருக்கும். தரிசனம் பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் 4 மணிக்கு தான். ஆல்ரெடி நீங்கள் தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணி வெயிட் பண்ணுறீங்கன்னா கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சாயந்தரம் 4 மணிக்கு தான். எந்த சேஞ்சஸ் வந்தாலும் நான் பார்த்தாலும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.